உலகநாயகன் கமலஹாசனுக்கு கடந்த சில மாதங்களாக பல சோதனைகள் அவரை வாட்டி வதைச்சிட்டு வருது. கௌதமியோட பிரிவில் ஆரம்பிச்சு கால் முறிவு, அண்ணனுடைய மரணம், இப்போ அவர் வீட்டில் ஏற்பட்டிருக்கிற தீ அப்படின்னு பல சோகமான நிகழ்வுகளை சந்திச்சுட்டு வர்றாரு. இந்த நிலையில கமலஹாசன் இப்போ புதிய வீடும் அதுக்கு அருகில தயாரிப்பு ஸ்டுடியோ ஒன்றும் கட்டிட்டு வர்றாரு. இந்த கட்டுமான பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தனக்கு ஆண்டு ஒன்றுக்கு 600 மணி நேரம் மிச்சமாகும் அப்படின்னும் அதை பயனுள்ள வழியில கழிக்க முற்படுவேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. மேலும் சமீபத்தில் கமலஹாசன் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்துல அவர் பொக்கிஷம் போல் சேர்த்து வச்சிருந்த விலை மதிப்பு இல்லாத புத்தகங்கள் தீக்கு இரையாகிருச்சு அப்படிங்கிறது அவர் மனசை அதிக அளவு வருத்தமடைய செஞ்சிருக்கு. தீயில எரிஞ்ச அந்த நூல்கள்ல மறைந்த பிரபல எழுத்தாளர்களோட கையெழுத்துக்கள் இடம்பெற்று இருந்ததாகவும் இனி அதையெல்லாம் பணம் கொடுத்தாலும் கூட வாங்க முடியாது அப்படின்னும் வேதனையோட குறிப்பிட்டிருக்காரு உலகநாயகன் கமலஹாசன். இந்த பைரசி திருட்டு வீடியோ வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு திருட்டு விசிடினால பாதிப்புங்கிறது 10% தான். நம்ம நல்ல படம் எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ மாநகரம்னு ஒரு படம் ஓடிட்டு இருந்தது, இதுக்கு முன்னாலேயும் ஒரு படம், இப்போ இந்த 8 தோட்டாக்கள்னு ஒரு படத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்டுகள் எல்லாம் வச்சு அவங்க எடுக்கல, கதையை நம்பி நல்ல படமாக எடுக்கணும்னு சொல்லி எடுத்ததுனால இந்த அளவுக்கு ஏன்னா நல்ல படம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருந்தாலும் டாக்கு வந்துடும். இப்போ புது அணி வந்திருக்கு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில், உங்களையெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் ஓட்டு போட்டதா தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அதாவது பாகிஸ்தான்காரன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சண்டைக்கு வருவான், அதில் வர டேமேஜ் ரொம்ப கம்மி தான். ஆனால் லோக்கல் பொலிட்டீஷியன் இருக்காங்களே, இந்த டேமேஜ் தான் ரொம்ப அதிகம். அவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதனால நீங்களாவது கரையேற்றுவீங்க அப்படிங்கிற கதை ஓட்டு போட்டிருக்காங்க. விழுந்துட்டாருன்னா இன்னொரு டைரக்டர் வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ எல்லாம் படம் எடுக்க வந்த, உன்னை எவன் கூப்பிட்டான் படம் எடுக்க சொல்லி, என்ன படமா எடுத்து வச்சிருக்க நீ அப்படின்னா